இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு சான்ஸு யாருக்கெல்லாம் இருக்கு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம். அந்த கொஸ்டினுக்கு மக்கள் அளித்த பதில் ரொம்ப ஆச்சரியமானது. இன்னும் சிஎஸ்கேக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறத அவங்க அதிகமா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்ன கதவு திறந்திருக்கு, யாரால திறந்திருக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த பிளே ஆஃபுக்கு சிஎஸ்கேக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி புள்ளிப்பட்டியல்ல இருந்தாலும் சிஎஸ்கேக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே உடைய கரண்ட் அதாவது கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம அட்லீஸ்ட் டைம் அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளாவது பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்போ சிஎஸ்கே 6வது இடத்துல இருக்கு. 6வது இடத்துல இருந்து இந்த சிஎஸ்கேக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? லிவிங்ஸ்டன் இப்போதைக்கு கரண்ட் கண்டிஷன்ல டாப் 4 டீம்ஸ் ரொம்ப சாலிடா இருக்காங்க. ஜிடில இருந்தே பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி குறைஞ்ச இதுல வந்து ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் இன்னும் கூட வாய்ப்பு இருக்கிறதா மக்கள் நம்புறாங்க. நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கிளியரா ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, அந்த டாப் 4 டீம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நார்மலா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். ஏன்னா பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ரொம்ப டாமினேட்டடா போயிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 டீமுக்குள்ளேயே பயங்கரமா போட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாரு மேல போறது தான் அப்படின்னு அந்த போட்டியே தவிர யாரு கீழே இறங்க போறா அப்படின்ற போட்டி கிடையாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அப்படி பாக்குறப்போ பேலன்ஸ் இருக்கிற 6 டீமுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷன் தான். அது முக்கியமா நம்ம டிசில இருந்து எடுத்துக்கிட்டோம்னா டிசி, கேகேஆர், மும்பை, எல்எஸ்ஜிக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15% தான் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அதை தாண்டி அவங்களுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் எடுத்துக்கிட்டோம்னா மேபி ஒரு 20 to 25% தான் வாய்ப்பு இருக்கு. அதுவும் என்ன அப்படின்னா இந்த மேல இருக்கிற 4 டீம்ல ஏதாவது ஒரு டீம் ஏதாவது ஒரு தவறை பண்ணி ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சா மட்டும்தான் இந்த கீழே இருக்கிற டீமுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தாண்டி ஆனா இப்போ கரண்ட் சினாரியோ நம்ம பாக்குறப்போ அந்த 4 டீமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல மிஸ்டேக்ஸே பண்ணல. ஏன்னா அவங்க தோக்குற மேட்ச் கூட பாத்தீங்க அப்படின்னா 200+ அடிச்சுதான் தோக்குறாங்களே தவிர மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ்ல அவங்க தோக்கல. ஸோ அப்படிதான் பாக்குறோம் நம்ம. ஸோ மேபி கீழே இருக்கிற டீம்ல அதுவும் முக்கியமா சிஎஸ்கே, ஜிடி எல்லாம் அடுத்த லெவல்ல இருக்காங்க. ஸோ அவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த 160, 180 அடிக்கிறதுக்கே பயங்கரமா கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி பாக்குறப்போ அவங்க இந்த 200 அடிப்பாங்களா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அந்த மேல இருக்கிற டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா செட் ஆயிருக்காங்க. அதுவும் நம்ம முக்கியமா சிஎஸ்கேவை பத்தி இந்த டைம்ல நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம எல்லாருமே யோசிச்சது சஞ்சோ, ருத்ராஜோ இருக்கிறாங்க. கண்டிப்பா ஓப்பனிங்ல ஒரு பெரிய லெவல்ல ஸ்கோர் அடிப்பாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு 400 to 500 இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ணாலே சிஎஸ்கே மேல வந்துரும். பட் 2 பேருமே பெரிய லெவல்ல செட் ஆகல. சஞ்சு மேபி 2 செஞ்சுரி அடிச்சாரு. பட் ஆனா டீமுக்கு ஓவராலா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரானா அப்படின்னா கிடையாது. பட் ஆனா நம்ம மேல இருக்கிற 4 டீமும் பாக்குறோம். ஸோ பஞ்சாப் எடுத்துட்டோம்னா பிரியன்ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸோ இவங்க 2 பேருமே பயங்கரமா. அதாவது முக்கியமா என்னன்னா இந்த 4 டீமுமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் பிளேவை கரெக்டா யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பேலன்ஸ் இருக்கிற 6 டீமுக்குமே ரொம்பவே கஷ்டம் தான். நம்ம மக்கள்கிட்ட கேட்டாலுமே அதே தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மக்கள் இப்போ என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த போல் நம்ம பார்க்க போறோம். அந்த போல்ல மக்கள் வந்து இன்னும் நம்பி கொண்டு இருக்கிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். அந்த போல் பார்க்க போறோம். ஸோ இப்போ எந்த டீமுக்கு ஃபேவரட்டா இருக்கு அந்த பிளே ஆஃப்? ஏன்னா 4 பேர் தான் போக முடியும். 10 பேர் டீமாக இருந்தாலும் 4 பேர் தான் போக முடியும். அப்படின்னு பிளே ஆஃப் சான்ஸ் யாருக்கு அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு ரொம்ப சாலிடா அப்படின்னு ஆர்சிபி, பஞ்சாப், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் 60% பேர் இவங்க 4 பேர் தான். ஏன்னா இவங்க தான் டாப் 4ல இருக்காங்க அப்படின்னு. சரி, ஒருவேளை ஜிடி 5வது இடத்துல இருக்கு, ஜிடி ஆர்ஆருக்கு பதிலாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு வெறும் 3% தான் ஜிடிக்கான சான்சஸா இருக்கு. ஆனா சிஎஸ்கேவை அந்த இடத்துல நம்ம போட்டு ஆர்ஆரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் 30% பேர் சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ லிவி அகெயின் இது சுருக்கமாக சொல்ல வேண்டிய கேள்வி என்னன்னா, சிஎஸ்கேவை திரும்பவும் போட்டது 7, 37% சிஎஸ்கேக்கு ஃபேவரேட்டாக பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த டீமுக்கு அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இப்போ ஆர்சிபியா, பஞ்சாபா, ஆர்ஆரா, எஸ்ஆர்ஹெச்சா? ஒருவேளை நீங்க போவே போவாதுன்ற அந்த இதுல போனா யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்?
கண்டிப்பா, அதாவது நீங்க கேட்ட மாதிரி தான். மேபி இந்த டாப் 2 டீம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை சரிறதுக்கு. அதாவது ஆர்சிபியா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், இவங்க கீழே இறங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மேபி ஆர்ஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீசன்ல நிறைய தவறுகள் பண்ணாங்க. பட் இப்ப தொடர்ந்து அவங்க வந்து பெரிய லெவல்ல மிஸ்டேக்ஸ் பண்ணாம ஓரளவு கன்சிஸ்டன்டா வின் பண்ணிட்டு வராங்க. பட் இதுல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு வாய்ப்பு உள்ள வர இருக்கு அப்படின்னா ஆர்ஆர் தப்பு பண்ணா மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேபி என்னைக்காவது ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி பஞ்சாப்க்கு எதிராக அந்த மிடில் ஆர்டர் ஆடினாங்க. இது என்னைக்காவது தான் நடக்குதே தவிர கன்சிஸ்டன்டா அவங்க பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றனால ஆர்ஆர் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே உள்ள வருதுன்னா. மற்றபடி பேலன்ஸ் இருக்கிற 3 டீமுமே எனக்கு தெரிஞ்சு இப்ப கன்சிஸ்டன்டா அவங்க வந்து யாரு மேல போறது அப்படின்றது யோசிச்சு விளையாடிட்டு இருக்கனால நம்ம வந்து ஆர்ஆர் மட்டும் தான் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா நம்ம பாக்குறேன் இதுல. ஓகே, ஸோ என்னுடைய கணிப்பும் ஆர்ஆர் மேல தான் இருக்கு. ஏன்னா ஆர்ஆர் தான் அதிகமான மிஸ்டேக் பண்றாங்க, நிறைய வீக்னஸ் அதிகமா இருக்கிற டீம் ஆர்ஆர் தான். ஸோ லிவியுடைய ப்ரெடிக்ஷன் படி சிஎஸ்கே உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை சிஎஸ்கே உள்ள போச்சு அப்படின்னா அதுக்கு டிசர்வ்டா, அதாவது தகுதியா பிளே ஆஃப் ஆடுற அளவுக்கு ஒரு டீமா அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றது,